3300 வருஷமா ஒரு இரும்பு வாள் துருப்பிடிக்காம இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எகிப்து மன்னன் துத்தகாமனின் கல்லறையில் இருந்த அந்த ஒரு வாளை பார்த்து இந்த உலகமே மிரண்டு போச்சு. பூமியின் மீது விழும் எரிகற்களை பார்த்து மனிதன் அச்சமும் ஆச்சரியமும் கொண்டான். இந்த சக்தியை ஒரு ஆயுதமாக மாற்றினால் என்ன என்று சிந்தித்த மனிதன் அதை நடைமுறையும் படுத்தினான். இந்த ஆச்சரியமான தொழில்நுட்பத்தை கையாண்டவர்கள் யாராக இருக்கும்? வீரத்திற்கும் ஆயுதங்களுக்கும் பெயர் போன நம் தமிழகத்தில் இது போன்ற பின்கல்லால் செய்யப்பட்ட ஆயுதங்கள் இருந்திருக்குமா? அந்த ரகசியத்தை தேடித்தான் இன்று நாம் பயணிக்க போகிறோம். நான் உங்கள் கண்ணம்மா, தி ஒய் ஃபேக்டர். சங்க இலக்கியத்தில் வானிலிருந்து விழும் கற்கள் பற்றின குறிப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. வானிலிருந்து விழும் கற்களை வான் இழிக்கல் என்று சங்க இலக்கியம் பதிவு செய்திருக்கிறது. பல பாடல்களில் எரிக்கல் என்றும் கொல்லி என்றும் எரிக்கல் விழுந்த மலை சிகரங்களில் இருந்து சிதறி விழும் கற்களை பற்றி பெரும்பானாற்றுப்படை பேசுகிறது. உருமு சிவந்து எரிந்த சென்னி ஓங்கு வெற்பின் உருமு உமிழ்ந்திட்ட உயர்மணி வானிலிருந்து இழிந்த ஆற்றல் என்றும், ஒரு மலையை தாக்கும் போது அங்கிருந்து வெளிப்படும் கற்கள் மிகுந்த மதிப்புடையதாகவும் மிகுந்த ஆற்றல் கொண்டதாகவும் கருதப்பட்டன. தமிழர்களின் 5 பாகுபாட்டில் மருது நிலத்தின் கடவுள்தான் இந்திரன். இவரை வேந்தன் என்றும் விண்ணவர் கோமான் என்றும் சங்க இலக்கியங்கள் அடையாளப்படுத்துகின்றன. பரிபாடல் 1:39 அயில்வாய் உருமின் எரிபடை தானவன் என்று உரைக்கிறது. வானில் இருந்து இடி மின்னலோடு கீழே எரியப்பட்ட எரிக்கல் போன்ற கூர்மையான ஆயுதத்தை ஏந்தியவன் இந்திரன் என்று கூறுகிறது. தமிழ் கலாச்சாரம் போன்றே திபெத்திய கலாச்சாரத்திலும் வானிலிருந்து விழும் கற்களை வைத்து பொருட்களை செய்யும் வழக்கம் இருந்திருக்கிறது. வானிலிருந்து விழும் இரும்பை இவர்கள் தோர்ஜே என்று அழைக்கின்றனர். தமிழர்களின் கலாச்சாரத்தில் வானிலிருந்து விழுந்த கற்களை வைத்து ஆயுதங்களை செய்திருக்கின்றனர். அதுபோலவே திபெத்திய கலாச்சாரத்தில் ஆன்மீக பொருட்களாக செய்யப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவின் நைஜீரியா போன்ற பகுதிகளில் ஒரு இடத்தை இடி தாக்கினாலோ விண்கல் விழுந்தாலோ பூசாரிகள் அந்த இடத்திற்கு சென்று புனிதமான அந்த கல்லை எடுத்து போரில் வெற்றி பெற பயன்படுத்துவர். இது ஷாங்கோ என்ற இறைவனுக்கு செலுத்தப்படும் மரியாதையாக கருதப்படுகிறது. ஸ்காண்டினேவியன் பண்பாட்டிலும் கடல் பயணத்தின் போது இடி மின்னலிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள மின்னல் தாக்கிய மரத்தின் துண்டுகளை வைக்கிங் வீரர்கள் தங்களின் கப்பல்களிலும் கழுத்திலும் அணிந்து கொள்வார்கள். தொன்மையான இந்திய கலாச்சாரத்தில் ரசவாத முறைகளிலும் இடி விழுந்த இடத்து மண்ணையும் வானில் இருந்து விழுந்த கற்களையும் கொண்டு தாதுக்களோடு சேர்த்து சில குறிப்பிட்ட சிலைகள் செய்யப்பட்டதாக குறிப்புகள் உண்டு. அது அந்த சிலைக்கு வஜ்ரம் போன்ற சக்தியை கொடுக்கும் என்று நம்பப்பட்டது. விண்கல்லால் பூமி மீது ஏற்படும் தாக்கம் மற்றும் இடி ஒரு இடத்தை தாக்கும் போது இருக்கும் தாக்கம் அந்த மண்ணை சுட்டு பல்கரைட் எனப்படும் ஒருவித கண்ணாடி பொருளை போன்ற கல்லாக மாற்றிவிடும். பழங்கால மனிதர்கள் மண்ணுக்கு அடியில் இப்படி திடீரென உருவான விசித்திரமான கற்களை கண்டு இவை வானத்தில் இருந்து விழுந்த சக்தி என்று நம்பி அவற்றை சேகரிக்க தொடங்கினர். அது மிக அரிதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் நம்பப்பட்டது. வானத்தில் தோன்றும் இடி மின்னலையே இந்திரன் கையில் ஏந்தி இருப்பதாக இலக்கியங்கள் கூறுகின்றன. முக்கியமாக கலித்தொகை பாடல் 105 மலையின் சிறகுகளை இந்திரன் அறுத்த கதையை கூறும்போது அந்த ஆயுதம் விண்ணிலிருந்து பாயும் நெருப்பு பிழம்பை போல விவரிக்கப்படுகிறது. இது போலவே புறநானூற்றிலும் எரிக்கல் போன்ற ஆயுதம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அதியமானின் வேல் வானிலிருந்து விழும் கொல்லியை போல பகைவரை அழிக்கும் சாதாரண இரும்பை விட வானிலிருந்து விழுந்த, அதாவது வான் இழிந்த இரும்பு அதீத வலிமை கொண்டது என்ற நம்பிக்கை உருமு உமிழ்ந்த எக்கம் என்ற சொல்லாடலில் வெளிப்படுகிறது. வான் இழி கல் என்பது அறிவியல் பூர்வமாக விண்கல் இரும்பை குறிக்கிறது. இந்த வஜ்ராயுதத்தை சங்க தமிழ்ல குளிச்சம்னு சொல்றாங்க. பல பாடல்கள்ல இது குளிச்சம்னு தான் வருது. தென் தமிழ்நாட்டில் நாட்டாறு வழக்காறுகளில் இடிதாக்கிய மண்ணையோ இடிதாக்கிய மரத்தின் வேரையோ எடுத்து குழந்தைகளின் குளிச்சத்தில் அடைத்து சில மந்திரங்களை சொல்லி குழந்தைக்கு பாதுகாப்பாக கட்டிவிடுவது வழக்கம். இது இன்றும் கூட நடைமுறையில் இருக்கிறது. பல தொன்மையான பண்பாடுகளில் வானிலிருந்து விழுந்த எரிக்கற்களை தங்கள் பாதுகாப்பிற்காக பயணத்தின் பொழுதும் பேராற்றலின் சக்தி ஒன்று எப்பொழுதுமே தங்கள் கையில் இருப்பதாகவும் நம்பப்பட்டது. அதன் எச்சங்களாகவே இன்று பண்பாட்டில் குழந்தைக்கு குளிச்சம் அணியும் பழக்கமாகவும் இருக்கலாம்.
ஆரம்ப காலத்துல ஒரு பக்கம் மட்டும் முனைகள் இருந்த ஆயுதம் காலப்போக்குல 2 பக்கமும் முனைகள் கொண்ட இருதலை முத்தலை வஜ்ராயுதமா மாறுச்சு. இது எதை காட்டுதுன்னா வானத்துல இருந்து வர்ற சக்தி பூமிக்குள்ள இருக்கிற அந்த பாய்ச்சலை தான் காட்டுது. அதுதான் பின்னாடி தெய்வங்களோட கையில ஆயுதமா மாறுச்சு. வஜ்ராயுதம் பொதுவாக ஒரு காம்பு, அதன் இருபுறம் 3 கிளைகள் முத்தலை கொண்ட அமைப்பாக இருக்கும். இது மின்னல் பாய்ந்து சிதறுவதை குறிக்கும். ஆரம்ப காலத்தில் இது ஒரு பக்கத்தில் மட்டும் 3 கிளைகளை கொண்ட முத்தலை வேல் போல இருந்து பின்னர் இருபுறம் கிளைகள் கொண்ட முழுமையான வஜ்ராயுதமாக மாறியது. தமிழகம் மற்றும் ஆசியாவின் பல பகுதிகளில் உள்ள பாறை ஓவியங்களில் இந்த வஜ்ராயுதத்தின் ஆதி வடிவம் காணப்படுகிறது. கற்கால மனிதன் மின்னலை ஒரு பெரிய கோடு போலவும் அதன் நுனியில் 3 கிளைகள் பிரிவது போலவும் வரைந்துள்ளான். பாறையில் காணப்படும் இந்த சின்னங்கள் இந்திரன் போன்ற தெய்வங்கள் உருவாவதற்கு முன்பே இயற்கை சக்தியான இடியையும் மின்னலையும் எரிகற்களையும் மக்கள் வணங்கியதை காட்டுகின்றன. குறிப்பாக சிந்து சமவெளி முத்திரைகளில் கூட இருபுறம் கிளைகள் கொண்ட மின்னல் சின்னங்கள் காணப்படுகின்றன. திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்கள்ல எந்த வீட்டுக்கு நீங்க போனாலும் வாசல்ல இந்த இருதலை முத்தலை கொம்பு வரைஞ்சி வச்சிருப்பாங்க. இது அவங்கள பாதுகாக்குதுன்னு அவங்க நம்புறாங்க. இந்த உலகத்துல விண்கற்கள் மூலமா கிடைச்ச இரும்பு எல்லார்கிட்டயும் போய் சேரல. அது ரொம்ப அரிதானது, விலை மதிப்பற்றதுங்கிறதுனாலதான் வெறும் அரச குடும்பங்கள் கிட்டையும் பெரிய வணிகர்கள் கிட்டையும் மட்டும் போய் சேர்ந்துச்சு. அது ரகசிய பொக்கிஷமா தலைமுறையா கைமாறிட்டு இருந்தது. ஆனா அந்த பாதுகாக்கப்பட்ட ரகசியத்தை உடைச்சு சாதாரண மனிதனுக்கும் இரும்பு எட்டணும்னு ஒரு புரட்சி எங்க உருவாச்சு. அந்த அபூர்வமான விண்கல் இரும்பை விட 100 மடங்கு உறுதியான தரமான ஒரு மாற்றாக தமிழர்களின் உருக்கு இரும்பு ஊட் ஸ்டீல் உருவெடுத்தது. மயிலாடும் பாறையில நாம கண்டெடுத்த அந்த இரும்பு தாதுக்கள் வெறும் கற்கள் அல்ல, வரலாற்றையே மாற்றி எழுதின வல்லமை கொண்டவை. அன்னைக்கு மயிலாடும் பாறையில தமிழன் அடிச்ச அந்த இரும்பு தான் இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்கிற இரும்பு யுகத்தின் ஆணிவேர்.